இனி ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் கடந்த 12ஆம் தேதி அடுத்தடுத்து 4 ஏடிஎம் இயந்திரங்களை கேஸ் வெல்டிங் மூலமாக வெட்டி 72,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கொள்ளையில் ஈடுபட்டது ஹரியானாவை சேர்ந்த கும்பல் என்றும் அவர்கள் கர்நாடகாவின் கோலார் தங்க சுரங்கத்தில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து ஹரியானா விரைந்த தனிப்படை போலீசார் இந்த சம்பவத்தில் முறையாக செயல்பட்ட முகமது ஹரீப், ஆசாத் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்கள் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கோலார் பகுதியை சேர்ந்த குர்திஷ் பாஷா, அஷ்ரப் ஆகிய 2 போலீசார் கைது செய்தனர். கார்ல் மார்க்சின் சிந்தனை இந்தியாவை சிதைத்தது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். மறைந்த பாரதிய ஜனசங்க தலைவர் தீனதயாள் உபாத்யாயாவின் 2 புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி புத்தகங்களை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி, இந்தியா சாதி, இனம் என பிளவுபட்டிருப்பதாகவும் கடந்த 70 ஆண்டுகளாக வறுமை, பசி, ஆரோக்கியமின்மை, கல்வி கிடைக்காத நிலை ஆகியவற்றை ஒழிக்க முடியாமல் இருப்பதாகவும் கூறினார். இதற்கெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் மேற்கத்திய மனநிலையை பின்பற்றுவதே காரணம் என்று விமர்சித்தார். மேலும் மார்க்சியம் என்பது செத்துப்போன சித்தாந்தம் என சாடினார். Today, people laugh at it. It is a dead and gone ideology. Nobody, even the country where it originated, they have just abandoned it. There is nothing like Marxist. அடுத்த 25 ஆண்டுகளில் உலகின் பெரும் பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடாக முன்னேறும் இலக்கோடு இந்தியா பயணித்து வருகிறது என பெருமிதம் தெரிவித்தார். கோடநாடு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜ் மரணம் தொடர்பாக ஐபிஎஸ் அதிகாரி ராஜனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நிறைவடைந்தது. கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை 320 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு 1500 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையின் நகல் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளி ரம்பாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கோடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜ் மரணம் தொடர்பாக சேலம் மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ராஜனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அவரிடம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த விசாரணை முடிவடைந்தது. இதனிடையே கோடநாடு வழக்கில் தொடர்புடைய கொள்ளையர்களிடம் நீண்ட நேரம் செல்போனில் உரையாடியதாக சந்தேகிக்கப்படும் 5 பேரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி படிப்படியாக ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவது மத்திய அரசின் திட்டமாகும். இவை பிளாஸ்டிக் அரிசி அல்ல. இரும்புச்சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 சேர்க்கப்பட்டதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி ஆகும். முதற்கட்டமாக அங்கன்வாடி மையங்களிலும் சத்துணவு திட்டத்திலும் இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்டமாக இந்தியாவில் உள்ள சமூக பொருளாதார குறியீடுகளில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்டது. அடுத்ததாக ரேஷன் கடைகளிலும் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சாதாரண அரிசியோட டேஸ்ட்லயோ சாதாரண அரிசியில 100ல் 1 பருக்குன்னா அது வித்தியாசமே தெரியாதுங்கிறது தான் எங்களோட கருத்து. அதுக்கு விழிப்புணர்வு தேவை. சென்னையில் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் 7.5 லட்சம் அட்டைதாரர்களுக்கு இந்த அரிசி வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சென்னை மண்டல மேலாளர் எஸ். ஜானகி தெரிவித்தார். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் சிபிசிஐடி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரத்தக்கரை படிந்த பாய், சங்கிலி, பிரம்புகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. குண்டலப்புலியூரில் கேரளாவை சேர்ந்த ஜுபின் பேபி என்பவர் நடத்தி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. விசாரணையில் பாலியல் வன்கொடுமை, மனித உரிமை மீறல் போன்றவை நடைபெற்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி, அவரது மனைவி மரியா உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணை தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் அன்புஜோதி ஆசிரமத்தில் சிபிசிஐடி எஸ்பி அருண் பாலகோபாலன் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அங்கிருந்து முக்கிய ஆவணங்கள், சந்தேகத்திற்குரிய பொருட்கள் ஆகியவற்றை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்காக கைப்பற்றினர். டிஜிபி சார் சிபிசிஐடிக்கு 4 கேஸுகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த கேஸின் விசாரணை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ரீஅசைன் பண்ணிட்டு நம்ம விசாரணை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இதனிடையே ஆசிரமத்தில் இருந்து மீட்கப்பட்ட 142 பேரில் 96 பேர் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 16 பெண்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வடலூரில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக சித்த மருத்துவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெத்தான்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் பிறந்த 45 நாட்களான பச்சிளம் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் கோரி சமூக நலத்துறை அலுவலகத்தை அணுகியுள்ளார். அவர் மீது சந்தேகம் ஏற்படவே காவல்துறைக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விஸ்வநாதனிடம் விசாரணை மேற்கொண்டதில் வடலூரில் உள்ள அவருடைய உறவினர் சுடர்வெளி சம்பந்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை வளர்த்து வருவதை அறிந்தனர். மேலும் சித்த மருத்துவர் மெஹரினிஷா என்பவர் சுடர்வெளியிடம் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பிறந்த 10 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. குழந்தை பிறப்பு சான்றிதழ் பெற்று அதிகமான விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய திட்டத்தில் இருந்த சுடர்வெளியை போலீசார் பிடித்தனர். மேலும் சித்த மருத்துவர் மெஹரினிஷாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதுவரை 5க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளை இடைத்தரகர்கள் மூலமாக அவர் வாங்கி விற்பனை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சித்த மருத்துவர் மெஹரினிஷா, இடைத்தரகர்கள் ஆனந்தன், சுடர்வெளி, ஷீலா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட குழந்தையின் தாய் யார், இதுபோன்று எத்தனை குழந்தைகளை விற்பனை செய்திருக்கிறார்கள் போன்ற விவரங்களை அறிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் முதல் முறையாக மலர்ந்துள்ள துலிப் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. காஷ்மீரில் மட்டுமே காணப்படக்கூடிய துலிப் மலர்கள் வழக்கமாக உதகையில் மலர் கண்காட்சியின் போது மட்டுமே பார்வைக்காக வைக்கப்படும். அதுவும் காஷ்மீரிலிருந்து இந்த மலர்கள் கொண்டு வரப்படும். தற்போது முதல் முறையாக உதகை தாவரவியல் பூங்காவில் துலிப் செடிகள் நடப்பட்டன. அவை பூக்க தொடங்கிவிட்டன. கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் வெள்ளை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, ரோஸ் ஆகிய வண்ணங்களில் துலிப் மலர்கள் மலர்ந்துள்ளன. ஃப்ளவர் கார்டனுக்கு இது வந்து செகண்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஊட்டிலேயே இப்போ வந்து டியூலிப் ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களே பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. 4 கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகாக க்ரோத் ஆயிருக்கு. உதகைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் துலிப் மலர்கள் முன்பாக நின்று ஆர்வத்துடன் புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்து செல்கின்றனர். ராணுவ வீரர் பிரபு கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் பாஜக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பாண்டியன், ராணுவ வீரர்களை சீண்ட வேண்டாம் என தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களும் குண்டு வைப்பதிலே கெட்டிக்காரர்கள், சுடுவதிலே கெட்டிக்காரர்கள், சண்டையிடுவதிலே கெட்டிக்காரர்கள். ஆகையினால் இந்த வேலைகளை எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் செய்வதாக இல்லை. எங்களை செய்ய வைத்து விடாதீர்கள் என்றுதான் நான் தமிழக அரசை எச்சரிக்கை. இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தனது கருத்தில் உறுதியாக இருப்பதாக கூறினார். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. நான் சொல்றேன், இனிமேலும் இது தொடர்ந்தால், இனிமேலும் அது தொடர்ந்தால் செய்வோம். வெடிகுண்டு வைக்கவும் தயங்க மாட்டோம் என ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் வெறிபிடித்த தெருநாய்கள் கடித்து குதறியதில் 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த கங்காதர் என்பவர் குடும்பத்தினருடன் நிசாமாபாத்தில் தங்கி கார் சர்வீஸ் மையத்தில் வாட்ச்மேனாக வேலை செய்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாம் வேலை செய்யும் இடத்துக்கு கங்காதர் தனது மகன் பிரதீப்பை அழைத்துச் சென்றார். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை கவனிக்காமல் தந்தை வேறொரு வாட்ச்மேனிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த வெறிபிடித்த தெருநாய்கள் சிறுவனை விரட்டின. ஒரு கட்டத்தில் பயந்து போன சிறுவன் ஓட முயன்றபோது கீழே விழுந்தார். அப்போது சிறுவனை சூழ்ந்து கொண்டு வெறிநாய்கள் கடித்து குதறின. பதைக்க வைக்கும் அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுவனை மீட்ட அவரின் தந்தை மருத்துவமனையில் பரிசோதித்த போது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். நிசாமாபாத் நகராட்சியினர் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தவறியதாகவும் புகார் எழுந்துள்ளது. கிரிக்கெட் வீரர் பிருத்திவி ஷா மற்றும் அவரது நண்பர்கள் மதுபோதையில் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக நடிகை சப்னா கில் குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையில் கடந்த வாரம் புதன்கிழமை கிரிக்கெட் வீரர் பிருத்திவி ஷா மற்றும் போஜ்புரி நடிகை சப்னா கில் இடையே மோதல் ஏற்பட்டது. செல்பி எடுக்க மறுப்பு தெரிவித்ததால் சப்னா கில் மற்றும் அவரது நண்பர்கள் தன்னை தாக்கியதாக பிருத்திவி ஷா புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சப்னா கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பிருத்திவி ஷா மற்றும் அவரது நண்பர்கள் மதுபோதையில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக சப்னா கில் 10 பிரிவுகளின் கீழ் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சப்னா கில் பிருத்திவி ஷாவிடம் செல்பி எடுக்க நாங்கள் முயற்சிக்கவே இல்லை என்று கூறியுள்ளார். மதுபோதையில் இருந்த பிருத்திவி ஷா தனது நண்பரை தாக்கியதாகவும் அதனை தட்டி கேட்க சென்றபோது தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்ட பிருத்திவி ஷா மறுநாள் தன் மீது பொய்யான புகார் அளித்திருப்பதாக சப்னா கில் கூறியுள்ளார்.
துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சானியா மிர்சா ஜோடி முதல் சுற்றில் தோல்வியை தழுவி வெளியேறியது. இதன் மூலம் சானியாவின் டென்னிஸ் பயணம் முடிவுக்கு வந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் தற்பொழுது நடைபெறும் WTA டென்னிஸ் தொடருடன் ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் சானியா மிர்சா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனால் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் அமெரிக்காவின் மேடிசின் கீஸுடன் கைகோர்த்து களம் கண்டார். இவரை எதிர்த்து ஆடிய ரஷ்யாவின் குடர்மெடோவா மற்றும் சம்சோனோவா ஜோடி 6-4, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் தோல்வியை தழுவியதன் மூலம் சானியா மிர்சா தனது கடைசி டென்னிஸ் தொடரில் ஏமாற்றத்துடன் வெளியேறினார். 20 years of this and I have my little boy now and I feel that it's time to look to different things in life as well, and that's the amazing part about being an athlete, because you're still young enough to start something totally new after finishing an entire career of 30 years. So இருசக்கர வாகன தயாரிப்பில் ஈடுபட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி BMW நிறுவனம் தனது புதிய ரக பைக்குகளை அறிமுகம் செய்துள்ளது. கார்களை தயாரித்து வந்த ஜெர்மனியைச் சேர்ந்த BMW நிறுவனம் 1923ஆம் ஆண்டு பைக்குகளை தயாரிக்க தொடங்கியது. பைக் தயாரிப்பில் ஈடுபட்டு 100 ஆண்டுகள் நிறைவுறுவதையொட்டி R90 100 years, R18 100 years என்ற இரு புதிய மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. பைக் தயாரிக்க தொடங்கிய ஆண்டை குறிக்கும் வகையில் இரு புதிய மாடல்களும் தலா 1923 மட்டுமே விற்பனை செய்யப்படும் என கூறியுள்ள BMW நிறுவனம் அதற்கான முன்பதிவை நேற்று தொடங்கியது. வரிகளுக்கு முந்தைய விலையாக R90 100 years பைக்கின் விலை 24 லட்சம் ரூபாயாகவும் R18 100 years பைக்கின் விலை 25,90,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.